ஹாய் ஃபேமிலிஸ், இட்ஸ் வினிதா. இன்றைக்கி சூப்பரான தேங்காய் மிட்டாய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 2 தேங்காய் எடுத்துக்கிட்டேன். நல்லா முத்தின தேங்காவாக எடுத்துக்கோங்க. குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வெயிலில் ஒரு 1/2 hour நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அதில் ஈரப்பதம் இருந்துச்சுன்னா நல்லா காஞ்சி வந்துடும். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு குட்டி பீசஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா பல்ஸில் வச்சு அடித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. தேங்காய் வந்து துருவுனதை விட கொஞ்சம் நைஸாக இருக்கணும். பல்ஸில் வச்சு அடிச்சிங்கன்னா கரெக்டாக வரும் மெஷர்மெண்ட்டு. ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் வந்து நான் அடித்து எடுத்துட்டேன். இப்போ செகண்ட் பேட்ச் தான் வந்து அடித்து எடுத்திருக்கேன். எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப திருவுன மாதிரியும் இல்லை, ரொம்ப நைஸாகவும் இல்லை. இந்த பதத்துக்கு வந்து நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. நல்லா உதிரி உதிரியாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம். நான் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி பார்த்தேன். 3 கிளாஸ் வந்து எனக்கு தேங்காய் பூ வந்தது. அதே 3 கிளாஸ் வந்து சுகர் எடுத்துக்கோங்க. 1 கிளாஸ் தேங்காய் பூ வந்ததுன்னா 1 கிளாஸ் வந்து சுகர் எடுத்துக்கோங்க. இது அதோட மெஷர்மெண்ட்டு. எனக்கு வந்து 3 கிளாஸ் வந்து தேங்காய் பூ வந்தனால 3 கிளாஸ் வந்து நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக வந்து ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். 3 கிளாஸ் சுகருக்கு 1 கிளாஸ் வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. தேவையில்லைன்னா வந்து விட்டுடுங்க. எனக்கு வந்து ஃபுட் கலர் போட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் வந்து ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து லைட் ஆரஞ்சு கலரில் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுட் கலர் வேணான்னா வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. மிட்டாய் பார்க்குறதுக்கு ஒயிட்டாக இருக்கும். கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த ஸ்வீட் வந்து நல்லா அதிகப்படுத்தி கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடிக்கடி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்காமல். இந்த அளவுக்கு வந்து நல்லா கொதித்து நல்லா நுரக்கட்டி வரணும். ஒரு பிளேட்டில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியில் வந்து இந்த பாகை வந்து கொஞ்சமாக விட்டு பாருங்கள். தண்ணியில் வந்து பாகு கரையாமல் இருந்துச்சுன்னா பாகு வந்து மெஷர்மெண்ட்டு இதான் கரெக்டான பதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தண்ணியில் கொஞ்சமாக ஆட்டி பாருங்கள். பாகு வந்து கரையாமல் இருக்குது. பாகு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேங்காய் பூ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். இன்னொன்று வந்து கட்டிப்படாமையும் இருக்கும். இப்போ நான் எல்லா தேங்காய் பூவும் சேர்த்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 5 ஸ்பூன் வந்து கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் கடலை மாவு ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம தேங்காய் மிட்டாய் வந்து கட் பண்ணும்போது நல்லா உடையாமையும் வரும். 5 ஸ்பூன் வந்து கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நெய் ஆட் பண்ண வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு. 2 ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒட்டாமல் வரணுங்க. இதான் அதோட பதம். நல்லா அல்வா மாதிரி பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பாருங்கள். நம்ம மிக்ஸ் பண்ண நல்லா சுழண்டு வருது. கொஞ்சம் கூட பாத்திரத்தில் ஒட்டவே ஒட்டாது. இப்போ மாவு வந்து ப்ரிப்பரேஷன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் வந்து நல்லா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா நெய் அப்ளை பண்ணோன்னா நம்ம கேக் கட் பண்ணும்போது நல்லா உடையாமல் வரும். பாவும் வந்து சூப்பராக மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பிளேட்டில் இதை மாற்றிக்கலாம். கொஞ்சம் கூட பாத்திரத்தில் வந்து ஒட்டியிருக்காதுங்க இந்த மாவு. தேங்காய் மிட்டாய் வந்து மெஷர்மெண்ட்டு இது தான். பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டியிருக்காது. கரெக்டான மெஷர்மெண்ட்டே தான். நீங்கள் எல்லாமே கரெக்டான மெஷர்மெண்ட்டில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியே உங்களுக்கு வரும் ரெசிபி. இப்போ நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. ஈவனாக வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வரும். இது நல்லா ஆறுறதுக்குள்ளே இதை நம்ம பீஸ் மாதிரி போட்டு வச்சிடலாம். அதுக்கு வந்து கத்தியில் வந்து நெய் தடவிக்கலாம். நெய் தடவிட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அந்த நெய் ஃப்ளேவரும் இருக்கும். இன்னொன்று நமக்கு உடையாமல் நல்லா கட் ஆகி வரும். கத்தியில் வந்து இந்த மாதிரி நெய் தடவிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பீஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து போட்டுக்கோங்க. சூடாக இருக்கும் போதே நம்ம இந்த மாதிரி
கத்தியில் வந்து கோடு போட்டு வச்சோன்னா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நமக்கு ஈஸியாக உடஞ்சி வரும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா சூப்பராக வந்து ஸ்கொயர் ஷேப்பில் அழகாக வந்திருந்தது. இந்த தேங்காய் மிட்டாய் வந்து ஸ்கூல் டேஸ்லலாம் சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியான ஸ்வீட் இது தேங்காய் மிட்டாய். மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்குலாம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த தேங்காய் மிட்டாய் வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள்னு கொடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கரெக்டாக வரும். அப்படியே பண்ணி முடிச்சுட்டு நான் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். சூப்பராக இருந்தது. எல்லாமே கரெக்டாக இருந்தது. நல்ல நெய் ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருந்தது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். டாடா.